நீங்கள் எதனால நம்ம ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னோம்? அந்தந்த மாநிலங்களே வந்து விற்பனை வரியை ஏன் வச்சுக்கணும்னு நம்ம சொன்னோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கம்பளி போர்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமான ஒன்றா தமிழ்நாட்டில்? குளிர்காலத்தில் அவசியமான ஒன்று. குளிர்காலத்துலையுமே பெரிய அவசியம் இல்லை நமக்கு. ஒரு சாதா போர்வையை போத்திட்டாலே நம்மூர் பனியை தாங்கிக்கலாம். கம்பளி போர்வை போத்தி தான் நம்மூர் பனியை தாங்கிக்கணுங்கிற நிலைமையில நம்மூர் பனியெல்லாம் அவ்வளோ பெருசாலாம். மார்கழி மாதத்துலேயே ஒரு நல்ல பெட்ஷீட் போதும் நமக்கு, இல்லை ஒரு ஜம்காலா கூட போதும். ஒரு கம்பளி வந்து நமக்கு வந்து ஒரு உயர்தர கம்பளி போர்வைங்கிறது நமக்கு பெரிய அத்தியாவசியம் இல்லாது. காஷ்மீரில் அது அத்தியாவசியம். அங்கே வந்து பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்களுக்கு கூட கம்பளி அத்தியாவசியம். இப்போ மாநிலங்களுக்கு நடுவில் வரி இருந்துச்சுன்னா காஷ்மீரில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பளி போர்வைக்கு 0 டேக்ஸ் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், 18% 25% போடுவோம். ஏன்னா அது ரேராக சில பேர் வாங்குறது. சில பணக்காரன் யாராவது சில பேர், அதாவது ஏசியை நிறைய வச்சு கொடுக்கக்கூடியவங்களோ, இல்லை அதை வாங்கிட்டு டூர் போகிற நேரத்தில் எனக்கு தேவைப்படுன்னு வாங்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அத்தியாவசியம் சராசரி மக்கள் அதை வாங்க போகிறதில்ல. அதுக்கு நம்ம டேக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்குவோம். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பளிக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 18% கீழே போகுது. அப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வந்து பாதிக்கப்படுறான். அவனுடைய அத்தியாவசியம் வந்து அந்த இடத்துல அவனுக்கு வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸாக இருந்தது குறைஞ்சி போச்சு. எவனுக்கு ஒருத்தனுக்கு தேவையில்லையே இங்கே விலை குறையுது, தேவை இருக்கிறவனுக்கு கூடுது, தேவையில்லாதவனுக்கு குறையுது. இதனால தான் ஜிஎஸ்டி எடுத்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன். எதனால நம்ம வந்து ஒற்றை இல்லை அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்கிறேன். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், இதை மீறிட்டு ஒற்றைன்னு வரும்போது தான் நமக்கு வந்து இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இருக்குது.